இணைந்திருக்கிறோம் மாதவனின் தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில். இன்றைய தினம் அதிர்கள் பக்கம் பகுதிக்கு வருகை தந்திருப்பவர் எழுத்துத்துறையில், அதாவது 19க்கும் மேற்பட்ட நூல்கள், 26 விருதுகள் என எழுத்துத்துறையில் தனக்கென ஒரு இடம் பதித்துக் கொண்டிருக்கும் பெண்ணிய எழுத்தாளர், சமூக சேவகி உடுவிலூர் கலா அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் அம்மா. வணக்கம். உங்களை பற்றிய சிறிய அறிமுகம் எங்களுக்காக. நான் எழுத்தாளர் உடுவிலூர் கலா, சமூக சேவகர், பெண்ணிய எழுத்தாளர், பெண்ணிய ஆய்வாளர், சமூக சேவகர், சுய தொழிலாளர், அதோட வளவாளராகவும் இருக்கிறேன். அதோடு குடும்ப பெண்ணாகவும் இருக்கிறேன். இத்தனை ரோல் உங்களால எப்படி செய்ய முடியுது? இல்ல எல்லாத்தையும் எப்படி சமாளிக்க முடியுது? நேர முகாமைத்துவம் என்பது நான் சிறப்பாக கடைபிடிப்பது ஒன்று. அதை அதோடு திட்டமிடலுக்கூடாக நான் என்னை தயார்படுத்திக் கொள்வேன் எப்போதும். அதனால் எனக்கு தளர்வில்லாமல் எல்லாவற்றையும் செய்ய முடிகிறது. எழுத்துத்துறையில் உங்களுடைய ஆரம்பம் என்னவாக இருக்கிறது? என்ன ஒரு விஷயம் எழுத்துத்துறையின் பால் உங்களை ஈர்த்தது என்று கூறலாம்? நான் சிறு வயதிலே அதிகமான வாசிப்பை கொண்டுள்ளேன். அது என்னை தமிழின்பால் ஈர்த்து கொண்டது என்று சொல்லலாம். அத்தோடு கற்பித்த ஆசிரியர்கள் மிக அழகாக கற்பித்து கொண்டார்கள். அவர்களுடைய கற்பித்தல் முறைமை தமிழுக்குள் அதிக பிரவேசம் கொள்ள செய்தது. அதனாலே நான் 16 வயதிலேயே இலக்கணத்தை கற்றுக்கொண்டேன். தமிழ் இலக்கணத்தை கற்றுக்கொண்டேன். அதன் பின்னராக வாழ்வியலில் பல படிநிலைகளுக்கு வந்த போதும் தமிழோடே பயணித்து கொண்டேன். அதனால் சிறுவயதிலே எழுத தொடங்கிவிட்டேன். அது மெதுமெதுவாக எழுதியது ஒரு எழுத்தாளராக பிரபல்யமாகிற அளவுக்கு எழுத்துத்துறை வளர்ந்துள்ளது. நிச்சயமாக தமிழ் மீதுள்ள ஒரு ஆர்வம் தான் உங்களை இந்த இடத்தில் கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறது இல்லையா? அடுத்தபடியாக இந்த நூல்களினூடாக நீங்கள் சமூகத்திற்கு கூற விரும்பும் விடயங்கள் என்னென்னவாக இருக்கின்றது? நூல்கள் ஊடாக என்று சொல்லும்போது, நான் எழுத்தாளராக பேனாமனை போராளியாக பல துறைகளையும் சந்திக்க முடியும். சமூகத்தில் புரியோடு நிற்கின்ற பல பழமைவாதங்களை எல்லாம் அதை தூக்கி எறிவதற்கு ஒரு உந்து சக்தியாக எழுத்துக்கள் இருக்கின்றன. என்னுடைய எழுத்துக்களும் கூட இருக்கின்றன. அடுத்து நான் பயணித்து கொண்டிருக்கிற சுயதொழிலாக இருந்தாலும் சரி, சமூகம் சார்ந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் கூட எழுத்துக்களால் அவற்றையும் புடமிட முடியும், அதை செதுக்கி கொள்ள முடியும். ஆகவே எழுத்துத்துறை என்று சொல்லப்படுவது அது ஒருவருடைய மனத்திலே இருக்கின்ற தெளிவான சிந்தனைகளின் ஓட்டங்கள் ஒரு சிதறல்களாக நூல் வடிவம் பெறும்போது அது சமூகத்தை நோக்கி பல விடயங்களை செப்பண்டக்கூடியதாக இருக்கும். ஆகவே எழுத்துத்துறை என்று சொல்லப்படுவது மனித ஒழுக்க விளிம்பியங்களுக்கு ஒரு உந்து சக்தியாகவே இருக்கிறதாக நான் பார்த்து கொள்கிறேன். என்னுடைய பார்வையில் அப்படி தெரிகிறது. நிச்சயமா. அது மட்டும் இல்லாம எழுத்துத்துறையில் உங்களுடைய விருதுகள் சொல்ல போனா கலைமாமணி விருது, வடமாகாண சாதனை பெண் என்ற விருது, இப்படி ஏராளமான விருதுகள் உங்கள் வசப்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இவற்றினுடைய அனுபவம் பற்றி பகிர முடியுமா? ஒரு விருது என்று சொல்லப்படுவது, நான் இன்றைய எழுத்தாளர்கள் மத்தியில் நோக்கும்போது எனக்கு ஒரு விருது பரிந்துரைக்கப்பட்டால் அந்த விருது எனக்கு தகுதியா என்பதை நான் முதலில் பார்த்து கொள்வேன். எனக்கு தகுதி இருக்கிறதா அதை பெற்றுக்கொள்வதற்கு. என்னென்னு சொன்னால், எனக்கு தகுதி இல்லாமல் நான் விருதை பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த விருதுக்கு சொந்தக்காரியாக இருக்க வேண்டும். அந்த வகையில் எனக்கு கிடைத்த ஒவ்வொரு விருதுகளுமே நான் நன்கு அதை சீர்தூக்கி பார்ப்பேன். நான் செய்த தமிழ் பணிக்கான, இல்லை சுயதொழிலாக இருந்தால் சுயதொழிலுக்கான விருதாக இருக்கிறதா, சமூக பணிக்கான விருதாக இருக்கிறதா என்று உற்று நோக்கி தான் அதை பெற்றுக்கொள்வேன். பல இடங்களில் அந்த விருதுகளை விட்டிருக்கிறேன். காரணம் என்னன்னு சொன்னால், சில விருதுகளுக்கு எனது வயது போதாமை காரணமாகவும் நான் சில விருதுகளை விட்டிருக்கிறேன். அதனால் எனக்கு முன்னால் வயதானவர்கள் இருப்பார்கள். அப்போ அவர்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தை கொடுக்க வேண்டும். அந்த சில விருதுகள் ஒவ்வொரு திணைக்களங்களுக்கு ஊடாக கொடுக்கப்படும் போது அங்கே இருக்கின்ற கலைஞர்கள் என்னை விட வயதானவர்கள் பெற்றதன் பின்னால் நான் பெறலாம் என்கின்ற, இப்படித்தானே 40 வயதுக்குட்பட்டவர்கள், 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள், 60 வயதாகி 62 வயதிலிருந்து கலாபூஷணம் விருது அப்படியெல்லாம் இருக்கிறது. அப்படியா இருந்தால் அதற்குரிய தகுதி எனக்கும் வர வேண்டும், வயசு வர வேண்டும், அனுபவம் வேண்டும். அப்போ அதன் விளைவாக நான் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6 விருது கூட நானே விட்டு இருக்கிறேன். எனக்கு நேரம் பெறும்போது நான் பெற்றுக்கொள்வேன் என்று. அப்படித்தான் இந்த விருதுகள் என்று சொல்லப்படுவது எங்களுக்கான அங்கீகாரம். அதை நாங்களே முதலில் எங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். இப்போது அப்படி அல்ல. விருதுகள் என்பது காசு கொடுத்து பெற்றுவிட்டு போறதாக இருக்கிறது. ஆனால் எனக்கு கிடைத்த விருதுகள் எல்லாமே எனக்கு தகுதியான விருதுகள் தான். அதை நான் உறுதிபட சொல்ல முடியும்.
நிச்சயமாக. அதாவது இந்த அனுபவத்திற்கு மரியாதை கொடுக்கும் உங்களுக்கு நாங்களும் வாழ்த்துக்களும், பாராட்டுக்களும் தெரிவித்துக் நன்றி கொள்கிறோம். அம்மா. அது மட்டும் இல்லாம இந்த "நெற்றிக்கண் திறப்பினும்" என்ற ஒரு புத்தகம் தான் நீங்கள் இறுதியாக எழுதப்பட்ட ம். புத்தகம் இல்லையா? ஆமா. இது பற்றிய அனுபவம். இது என்ன மாதிரியான என்ன விஷயங்களை சமூகத்துக்கு சொல்ல வருது? இது விமர்சனம், நூல் திறன் ஆய்வுகள். எனக்கு என்னிடம் கிடைக்கின்ற நூல்களை அதுவும் ஒரு எழுத்தாளர் அந்த யாருடைய நூல் என்றால் அவருடைய திறமைகளை முதலிலே தெரியும் தானே. அந்த வகையிலும் எனக்கு கிடைக்கின்ற நூல்களில் தரமானவை, நல்ல கருத்துக்கள் உள்ளவை என்று கண்டால் நான் அவருக்கு அந்த நூலுக்கு திறனாய்வு செய்து கொள்ளுவேன். அப்படி திறனாய்வு நிறையவே செய்திருக்கிறேன். ம்ஹ்ம். ஆனால் அதை நூலாக்கம் செய்ய வேண்டும் என்று விளைந்தபோது இந்த நூலை அப்ப ஒரு விமர்சனம், ஒரு திறனாய்வு என்று சொல்லி சொன்னால் அது இப்படி சமன் செய்து சீர்தூக்கும் என்கின்ற அந்த பதத்துக்குள் அடங்க வேண்டும். அதனால் தான் நெற்றிக்கண் திறப்பினும் என்ற ஒரு தலைப்பை போட்டிருந்தேன். அது இதில் வந்து 19 நூல்களுடைய திறன் ஆய்வு இருக்கின்றது. இதில் உள்ள சிறப்பு என்னவென்று சொல்லி சொன்னால் 3 நூல்களுடைய 4 நூல்கள். அதில் கிடுகுவேலி ம்ஹ்ம். கிடுகுவேலி என்று சொல்லப்படுறது எங்களுடைய இலங்கையின் புகழ்பூத்த எழுத்தாளர் செங்கையாழியானுடைய அது ஒரு இது ஒரு தகவம் என்கின்ற ஒரு சிறப்பு விருது பெற்ற ஒரு நூல். அந்த நூல் இதில் இருக்கிறது திறனாய்வு செய்து. அடுத்தது மகாகவி பாரதியாருடைய நூல் எனக்கு இந்தியாவிலே டில்லியில் தந்திருந்தார். டெல்லிக்கு நான் போன வருஷம் போனபோது அங்கே என்னை அழைத்து கௌரவித்து இருந்தார். அந்த வேளையில் எனக்கு தந்த நூல் தான் அருந்தவப்பன்றை மகாகவி பாரதியார் என்று. அந்த ம்ஹ்ம். நூலை நான் வீட்டில் கொண்டு வந்து வாசித்த போது எனக்கு இதுவரை தெரியாத பல விடயங்கள் அவரை பற்றி இருந்தது. ஆனாலும் அந்த நூலிலே பிழைகளும் இருந்தது. அதனால் அந்த நூலை நான் அதை திறனாய்வு செய்திருந்தேன். அதில் என்ன பிழை என்று சொன்னால் பாரதியார் வந்து முழுக்க முழுக்க தமிழுக்காக போராடிய ஒருவர். நிச்சயமா. ஆனால் அவர் எழுதிய அவருடைய கையெழுத்து அங்கே பல இடங்களில் பதிவாகி இருந்தது. அதிலே வந்து சமஸ்கிருத எழுத்துக்கள் இருந்தது. கையெழுத்து. கையெழுத்து. அது ஏன் என்ற கேள்வியை நான் கேட்டிருந்தேன். அதை இந்த நூலை பார்த்தா தெரியும். அப்படி ஒரு தமிழுக்காக போராடிய ஒருவர் எதற்காக பிறமொழி சொல்லில கையொப்பமிட்டிருந்தார். அப்படி அதை தெரிந்து கொண்ட எழுதியவர் கூட கிருஷ்ண பாரதி என்கிற ஒருவர் தான் எழுதியிருந்தார். அவர் கூட அதை தவிர்த்திருக்கலாம். கிருஷ்ணபாரதி என்பவர் பாரதியாரின் குடும்ப அவருக்குள்ள ஆ. உள்ளவர். ஆனால் அவர் அதை தவிர்த்திருக்கலாம். ம். என்னன்னு சொன்னால் ஒருவருடைய ஆளுமை என்பது பரந்தப்பட்ட அளவில் பார்க்கப்படுகிற ஒன்று. என்னை போல மற்றவர்களும் பார்ப்பார்கள். அதனால் அந்த நூலை நான் திறனாய்வு செய்திருந்தேன். அடுத்தது இயேசு காவியம். ம். கண்ணதாசனுடைய இயேசு காவியம் இதில் திறனாய்வு செய்யப்பட்டிருக்குது. அந்த திறனாய்வை நான் உண்மையில் செய்யும்போது நான் ஒரு தடவை எனக்கு ஒரு நெஞ்ச உலுக்கிய சம்பவம் என்னன்னு சொன்னால் அவரும் அந்த நூலை இயேசு காவியம் படைப்பதற்காக வேறு ஒரு இடத்துக்கு கூட்டிக் கொண்டு போகிறார்கள் கண்ணதாசன். அவர் அதில் எழுதியிருக்கிறார். அப்படி கூட்டிக் கொண்டு போய் தன்னை அமர்த்திய வேளை தான் ஒரு தடவை திடுக்கிட்டு இருந்ததாகவும். ஏனென்றால் நான் இது இயேசுவினுடைய வாழ்க்கை தானே, இது எப்படி எழுதுவேன் என்று சொல்லி தான் யோசித்த வேளையில் 15 நாட்களில் தான் அதை எழுதி முடித்து விட்டார் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஆனாலும் அவர் அந்த நூலை வெளியிடும் போது அவர் இல்லை. ம். அவர் இறந்த பிறகு அந்த நூல் வெளியிட்டது. ஆமா. அப்போ அது 2 சமம். அதே போல் இன்னும் ஒரு இடத்துல இயேசுவினுடைய பாடுகளை காட்சிப்படுத்துகிறவர்கள் யாரும் நீண்ட நாட்கள் இருப்பதில்லை. ஆமா. நிச்சயமா. அந்த 2ம் நடைபெற்றிருக்கிறது. அந்த 2ஐயும் ஒப்பிட்டு நோக்கும்போது இந்த நூலுக்கு நான் திறனாய்வு செய்யும்போது நான் ஒரு தடவை அந்த பயப்படவில்லை. அந்த எப்படி சொல்வது, அந்த ஆத்மார்த்தமாக ஒரு விதமான ஒரு ஒரு குழப்பத்துக்குள் மனப்பயம். ஆமா. ஆளாகினேன். ஆனால் இருந்தாலும் கூட எப்படி கண்ணதாசன் அதிலிருந்து உயிர்ப்பித்தெழுந்தாரோ நானும் அதே போல எழுந்து அந்த நூலை முழுமையாக திறனாய்வு செய்துட்டு இந்த நூலில் 19 நூல்களில் அதுவும் ஒன்றாக பதிவாகி இருக்கிறது. ஆனால் இது என்ன நடக்கும் எனக்கு தெரியாது, செய்திருக்கிறேன். நிச்சயமாக. எது நடந்தாலும் நல்லதாகவே நடக்க வேண்டும் என்றதை நான் இங்கு கேட்டுக்கொண்டு, அடுத்தபடியாக உங்களது விருதுகளிலும் பார்க்க போனால், துலாபாரம் விருது, சிறந்த நடுவருக்கான விருது, இப்படி இந்த சமன் செய்து சீர்தூக்கும் என்ற ஒரு கூற்றுக்கிணங்கவே இந்த விருதுகளும் அமைய பெற்றிருக்கு. இதுக்கான பின்னணி என்னவா இருக்குது? நான் அதிகமாக நடுவர் பணியில் ம். இருந்தேன். இப்பதை விட இதற்கு முன்னதாக முகநூலில் நிறைய குழுமங்களில் நடுவராக பயணித்தேன். அப்போது எல்லா கவிதைகளுக்கும் பயணித்தேன். இப்போது எல்லாவற்றையும் தவிர்த்து கொண்டு மரபு கவிதைக்கு மட்டும்தான் நடுவராக இருக்கிறேன். ஒரே ஒரே நேரத்தில் ஒரே காலப்பகுதியில் 7 குழுமங்களில் நடுவராக இருந்த சந்தர்ப்பங்களும் உண்டு. அப்படி என்று சொன்னால் நிறைய கவிதைகளை திருத்த வேண்டும். அப்போ
யாரையும் பாரபட்சம் பார்க்க மாட்டேன். ம். நான் எதை செய்தாலும் எனக்குள்ளே ஒரு கவர்ச்சி ஒன்று இருக்க செய்யும். எந்த ஒரு இதை செய்தாலும். அதேபோல இந்த நடுவர் பணியிலும் கூட எனக்கென்று ஒரு தனித்துவத்தை பேணிக்கொண்டேன். அந்த வகையில் தான் இந்த விருதுகள் மட்டுமில்ல, வேறு வேறு விருதுகள் இருக்கு. நான் இதை மறந்தும் தேடி எடுப்பதும் என்னடா இன்று கூட ஒரு விருது எனக்கு கிடைத்திருந்தது. அப்படித்தான் அந்த விருதுகளை பார்க்கும்போது நானே மறந்து விடுவேன். ஆனால் அந்த சிறந்த நடுவருக்கான விருது என்று சொல்லும்போது, அந்த எங்களுக்குள்ளும் ஒரு தமிழ் செருக்கொண்டு வரத்தான் செய்யும். ஏன்னா நிச்சயமா. தமிழிலே நாங்கள் ஒரு நடுவராக இருக்கிறோம். அதற்கு எங்களுக்கு ஒரு எங்களை அங்கீகரித்து விருது தருகிறார்கள் என்று சொன்னால், எங்களுடைய பணி நல்ல பணி. சரியான பணியும் செய்கிறோம். அதனால் சமன் செய்தும் சீர்தூக்கிற செங்கோலாகவே நான் இருக்கிறேன் என்கின்ற ஒரு அந்த எல்லாமே ஒரு பின்னி பிணைந்தது போல தான் அந்த நூலும் உருவாக்கப்பட்டிருக்கு. நிச்சயமாவே. நூல்களை பொறுத்தவரையில பார்த்தோம்னு சொன்னா, ஆரம்ப காலத்திலிருந்தே பார்ப்போமே. சங்ககால நூல்கள், சங்கம் அறிவிய கால நூல்கள், பக்தி கால நூல்கள், இப்படி நவீன கால நூல்கள். இந்த பாரதியார் கவிதையெல்லாம் இந்த நவீன கால நூல்களுக்குள்ள வரும் இல்லையா? அப்படி பார்க்கையில, இந்த சங்ககால நூல்கள்ல அவ்வளவு அந்த மொழித்திறன் எப்படி இருக்கும்னு சொன்னா, அது எங்களால சாதாரணமாக ஒரு மனிதன் வாசித்து விளங்கிக் கொள்ள முடியாது. முடியாது. அப்படி இருந்துமே, காலாகாலமாக அது வாழ்ந்து கொண்டு தான் இருக்கின்றது என்றதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. அப்படி இருந்தும் அந்த நூல்கள் இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்குது. ஆனா தற்கால நூல்கள் தமிழ் மொழியில எழுதப்படுற நூல்கள் கொஞ்சம் பேசப்படவில்லையோ என்ற ஒரு ஐயப்பாடு எனக்கு இருக்கிறது. இதற்கான காரணம் என்ன? இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இது ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒன்று. ம். அதாவது நூல்கள் என்று சொல்லும்போது கவிதையாகவும் இருக்கலாம், எதுவாகவும் ஆமா, இருக்கலாம். நிச்சயமாக. ஆனால் அங்கே அந்த எந்த ஒரு படைப்புக்கும் உள்ளார்த்தமான கரு இருக்க வேண்டும். நிச்சயமா. அடுத்தது அந்த எழுத்து அந்த சொற்கோர்வைகள் இந்த கவர்ச்சி என்ற ஒன்று இருக்கிறது தானே. ஆமா. அடுத்தவர்களுடைய மனத்தை கவர வேண்டும். மற்றது நூலுக்கான தலைப்பு. முதலாவது தலைப்பை தான் நோக்குவார்கள். தலைப்பை பார்த்தவுடன் உங்களுக்கு என்ன இருக்கோ தெரியாது. ஆனால் தலைப்பை பார்த்தவுடன் வாசிக்க வேண்டும் என்று யோசிப்பார்கள். அந்த ஆமா. அந்த ஃபர்ஸ்ட் தலைப்பு தான். இம்ப்ரஷன் என்று சொல்லுவாங்க ஆமா. இல்லையா? ம். அப்ப அதை விடவும் அட்டைப்படங்கள். ம். அட்டைப்படத்திலே இருக்கின்ற ஒரு கவர்ச்சி கொண்டு போக வேண்டும். அடுத்தது நாங்கள் புதிய புதிய சொற்களை கண்டுபிடிக்க வேண்டும். ம். ம். உருவாக்கியாக வேண்டும். எங்கண்ட நிறைய சொற்கள் இருந்தால் இருக்கிற சொற்களையே பயன்படுத்துகிறார்கள் இல்லை. ஒரு கவிதையில் ஒரு சொல் பல தடவை வரும். நிச்சயமா. அப்படி இருக்கும்போது தேவையற்ற சொற்கள் இருக்கின்றன. அப்படிப்பட்டவை எல்லாம் காணாமல் போய் விடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதிக வாய்ப்பு இருக்கிறது. இதனால் தான் அந்த மரபு கவிதைகள் நின்று நிலைக்கிறதுக்கு காரணம் கட்டுப்பாடுகளுக்குள்ளேயே ம்ஹ்ம். அங்கே ஒரு சொல் மீண்டும் ஒரு முறை வர முடியாது. இப்ப இரு சீர்தான்னு சொன்னா இரு சீர்தான் வர வேணும். முச்சீர்னா முச்சீர்தான் வர வேணும். ம்ஹ்ம். அப்ப அந்த விதிகளை மீறி இப்ப சொல்லுவார்கள், இந்த கட்டுப்பாட்டுக்குள் எங்களால் நின்று எழுத முடியாது அப்படின்னு சொல்லுவார்கள். ம். ஆனால் கட்டுப்பாட்டோடு இருக்கிற மனிதன் தான் ஒழுக்கமுள்ளவனாக இருப்பான். நிச்சயமாக. அந்த வகையில் எங்களுடைய அடையாளம், மரபிலக்கணம் எங்களுடைய அடையாளம், எங்களுடைய பழமை. ஆகவே அந்த வழியில் நாங்கள் நிற்கும்போது நீங்கள் இப்படி பாருங்கள், ஒருக்கா பழைய இடத்துக்கு நாங்கள் போக வேணும். போய் இந்த சொற்களை தேடிக்கொண்டு போனால் எவ்வளவு அழகான சொற்கள் இருக்கின்றது. ஆமா. பழைய கவிதைகள்ல எல்லாம் பழைய சொற்கள் இப்ப சங்ககால பூக்களை பாருங்க. ஒரு 99 பூக்கள் இருக்கின்றது. அந்த பூக்களே எங்களவர்களுக்கு தெரியாமல் இருக்கிறது இன்று வரைக்கும். அதனால அங்கே போய் பார்த்தா அந்த பூக்களை பூக்களின் மட்டுமே பெயர்கள் சொல்லி ஒரு இலக்கியம் இருக்கு இல்லையா? இலக்கியம் ம். இருக்கு. இப்ப ஒரு பாடலே உருவாக்கி இருக்குது. ஆமா. பூக்கள்ல பேர்ல மட்டும். நான் இப்ப இதுக்கு பிறகு நான் ஒரு நூல் செய்தேன். இதுக்கு பிறகு அந்த நூல் கொண்டு வரவில்லை. ஆஹா. அதனுடைய பெயர் வெட்சி. வெட்சி என்று சொல்லப்படுறது அந்த எக்ஸோரான்னு சொல்லுவோம் நாங்க. ஆமா. அந்த எக்ஸோரா பூ தான் அந்த சங்க காலத்துல வெட்சி என்ற பெயர்ல இருந்தது. அது அந்த 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 நூலுக்கு நான் அந்த பெயரை வைக்கும்போது பூவின் அழகை பார்த்து தான் வைத்தோம். கொத்து கொத்தா இருக்கும். ம்ஹ்ம். எல்லா கலர்லையும் இருந்துச்சு. அப்போ வச்சேன் நான். ஆனால் அதன் பிறகு நான் அதை போய் தேடி பார்க்கும்போது எல்லாம் கூடுதலாக 5 இதழ்கள், 6 இதழ், 7 இதழ், இதில் 4 இதழ் மட்டும்தான் இருக்கும். அந்த கவிதை தன்வினை கவிதையின் 4 அடி கவிதை தான். அதற்காக. அதுக்கும் ஆஹா. இதுக்கும் அது பொருந்தி விட்டது. அதனால அது சங்ககால பூ. அந்த பெட்சியண்டா என்னென்னு தெரியாமலே இருக்கிறார்கள். நான் அந்த பெயரை வைத்ததுக்கு பின்னாலே அந்த எஸ்பி மதியழகன், ம். இசைக்கவி மதியழகனுடைய பாடல் 99 வகை பாடல் பூக்களில் அந்த முதல் வருகிற அந்த பல்லவியில் வெட்சி தான் முன்னுக்கு நிற்கிறது. அதை நான் கவனித்தேன். அதுக்கு பின்னால் வேறு ஒருவர் அந்த வெட்சியை பற்றி விளக்கம் கொடுக்கிறார். அப்போ நான் அந்த பெயர் வச்சது சரியாக இருந்ததுன்னு யோசித்தேன். இப்படித்தான் பார்த்து கொண்டு போனால் பல சொற்கள் இப்போ நாங்கள் விடியற்கால் என்றெல்லாம் சொல்லுவோம். அதில் புலரி என்கின்ற ஒரு நல்ல சொல் இருக்கிறது.
வைகல் என்ற ஒரு விடியற்காலைக்கு புலரி. புலரி, ம், ம், ம். வைகல் என்ற ஒரு சொல் இருக்கிறது. வைகல் என்று சொன்னாலும் அதிகாலை. அப்ப இப்படித்தான் எவ்வளவோ சொற்கள் இருக்கின்றது, அழகான சொற்கள் இருக்கின்றது. நாய்க்கெல்லாம் எத்தனையோ பெயர்கள் இருக்கிறது, யானைக்கு எத்தனையோ பெயர்கள். எங்களுடையவர்கள் என்ன செய்கிறார்கள்னா இருக்கிறத மட்டுமே போட்டு 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 கொண்டு போவார்களே தவிர, இந்த கவிதைகளாவது இந்த படைப்புகளாவது அப்படியே தூக்கி வீசப்படுவதற்குரிய பெரிய காரணங்கள் இவை முக்கியமான குற்றச்சாட்டுகள். நிச்சயமா. கருத்துக்களில் ஆழமில்லை, சொற்றொடர்களில் ஆழமில்லை, ஏனோ தானோன்று எழுதிவிட்டு நாங்களும் படைப்பாளர்கள் என்ற பெயரை பெறுவதும் நூல்களின் எண்ணிக்கையை பெற்றுக்கொள்வதும் இவையெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. இதனால் நீங்கள் பார்த்தால் எங்களுடைய மரபிலக்கண கவிதைகளை பார்த்தால் அந்த நாள் தொடக்கம் சேக்கிழார் புராணம் ஆகட்டும், அந்தாதியாகட்டும் எல்லாமே மரபில தான் இருக்கிறது. அவை நின்று நிலைக்கின்றது. நிச்சயமா. ஆனால் இன்று இப்போது புதுக்கவிதை எழுதிவிட்டு நாங்கள் கவிஞர்கள் என்று சொல்லுகிறார்கள். அதுக்கு கட்டுப்பாடு இல்லைன்னு ஏன் நாங்கள் அதுக்கு கட்டுப்பாடு கொடுக்கக்கூடாது? நாங்களே கட்டுப்பாட்டை கொடுத்து இப்படித்தான் எழுத வேண்டுமென்று எழுதிவிட அங்கேயும் ஒரு சிறப்பு வரும். நிச்சயமா. அப்போ இவைதான் முக்கியமான காரணங்கள். படைப்புன்னு சொல்லப்படுவது இவர்கள் எப்படி நினைக்கிறார்கள்னா, நாங்கள் படைக்கிறோம், இந்த படைப்பு நாளைக்கு பேசப்படும் இல்லை, நிச்சயமாக பேசப்படாது என்பதுதான் உண்மையான விஷயம். அதுக்காக நாங்கள் பெரியார்கள்னு சொல்ல வரையில் நாங்களும் அதுதான் செய்ய வேண்டும். நிச்சயமா. சொற்றொடர்களை கண்டுபிடிக்க வேண்டும், நல்ல சொற்களை ஆய்வு செய்து கொண்டு போனால் அழகான சொற்கள் எல்லாம் இருக்கின்றது. எங்களுடைய சிலர் பிள்ளைகளுக்கு பெயர் வைத்திருப்பார்கள். அந்த பெயருடைய அர்த்தத்தை பார்க்க போனால் அந்த பிள்ளைக்கு தெரிஞ்சால் தான் ஏன் வாழுறன்னு தெரியாத அளவுக்கு வந்துவிடும். அவ்வளவு அருவருப்பான பெயர்கள் எல்லாம் இருக்கும். அப்படி ஒரு அசிங்கமான கருத்துள்ள பெயரை பிள்ளைக்கு வைத்து விடுவார்கள். என்ன செய்ய முடியும்? பதிவாகி விட்டது பெயர். அப்போ இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது. ஆகவே இந்த பெயர்கள் வைக்கும்போது எதுவாக இருந்தாலும் நாங்கள் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். எங்களுடைய தமிழ் எப்படி செம்புல நீராய் கலந்த எங்களுடைய வாழ்வியல். ஆமாம், நிச்சயமா. இந்த உண்மையிலேயே வாழ்வியல்ல நாங்கள் அழகான சொற்களை கொண்டு எதை படைத்தாலும் அது நின்று நிலைக்கும். ஆழமான கருத்துக்களோட படைக்க வேண்டும். படைப்பில் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது, படைப்பில் நிறைய உத்திகள் இருக்கின்றது. எதையும் இந்த ரிஸ்க் எடுத்து செய்ய வேண்டும் என்று சொல்லுவார்கள். அது ஆமா. எழுத்து துறையிலும் கூட இருக்கிறது, இல்லாமல் இல்லை. அப்படி இருந்தது என்னென்ன ஒரு படைப்பின் நோக்கம் என்ன, நாங்கள் எதை நோக்கி படைக்கின்றோம் என்கின்றது ஒரு கேள்வி. அது சமூகத்துக்கு பயன்படுமான்றது நாங்களே சிந்திக்க வேண்டும். சமூகத்துக்கு பயன் இல்லாத ஒரு படைப்பை எதற்கு படைக்க வேண்டும்? நிச்சயமா. காலத்துக்கு அது நிலைக்க வேண்டுமே. மற்றது ஒரு நூல் என்று சொல்லப்படுவது ஒருவன் இல்லாத காலத்திலும் அது பேசப்படுகிற நூல். ம், ம். அந்த நூலை தேவையில்லாமல் செய்துவிட்டு வீணாக மற்றது எழுத்து பிழைகள், ம். நிறைய எழுத்து பிழைகள் இருக்கும், ஒற்று பிழைகள் இருக்கும், வடமொழி சொற்கள் கலந்திருக்கும். இவையெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டிய ஏற்றுக்கொள்ள ஒன்று. முடியாத ம். விஷயங்கள் தான். அப்போ அதனால் அந்த படைப்புகள் கொஞ்ச நாளிலே காணாமல் போய்விடும். இதனால் தான் மரபிலக்கணங்கள் நின்று நிலைக்கிறது. அதை விளங்கிக் கொள்ளுகிறார்கள் இல்லை. மரபிலக்கண கவிதைகளுக்கான காரணம் அதனுடைய விதிகளும் சொற்றொடர்களும் அதன் புணர்ச்சி விதிகளும் எல்லாமே பகுபதம் பகாபதம் எல்லாமே இருக்கிறது. எல்லாம் தான் காரணமாக இருக்கிறது. இதை விளங்கிக் கொள்ளணும். எல்லா படைப்பாளர்களும் விளங்கிக் கொள்வார்கள். நல்ல படைப்புகள் என்னோட தமிழ் உலகத்தில் கிடைக்கும். உண்மையிலேயே ஒரு படைப்பண்டு ஒன்று நாங்கள் படைக்கப் போகிறோம் என்று சொன்னால் புதிய தேடலும் புதிய மொழி நடைகளும் நிறைய அழகான சொற்கள், எழில்மிகு சொற்கள் பொதிந்து கிடக்கிறது தமிழ் மொழியில் இல்லையாங்க. அதை நாங்கள் பயன்படுத்தி ஒரு படைப்போமானால் அது காலாகாலத்திற்கு எப்பயுமே அழிக்கப்பட முடியாத ஒரு இலக்கியமாக மாறும் என்றதில் எந்தவித மாற்றுக்கிறதுமே இல்லை. உண்மையிலேயே இந்த கேள்வியை நான் நிறைய பேரிடத்தில் கேட்டிருக்கிறேன். எனக்கு இன்றுதான் ஒரு சரியான பதில் கிடைத்திருக்கிறது என்றதுல எனக்கு மிகவும் சந்தோஷமா இருக்கிறது. அடுத்ததா பார்த்தோம் என்று சொன்னா இப்ப இலங்கையில பொறுத்தவரையில சகோதர மொழி சிங்கள மொழியும் இருக்குது, தமிழ் மொழியும் இருக்குது இல்லையா? ஆனால் தமிழ் மொழி இலக்கியங்களை விட சகோதர மொழி இலக்கியங்களுக்கு கொஞ்சம் என்ன சொல்றது, வாசகர்களின் எண்ணிக்கையும் வாசகர்களின் அந்த என்ன சொல்றது, வாசகர்களை அந்த நூல்களுக்கு அங்கீகாரம் கொடுத்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் தமிழ் மொழியில் அந்த அங்கீகாரம் கிடைக்கப்பெறவில்லையோ என்ற ஒரு ஐயப்பாடும் எனக்கு இருக்கிறது. இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? சகோதர மொழியை பற்றி சொல்வதாக இருந்தால் இப்போதைய எழுத்தாளர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், இப்போது எழுதுபவர்கள் உண்மையில் எழுத வேண்டும் என்று எழுதுவதில்லை. அது உண்மையான கதை. அவர்கள் தாங்கள் ஒரு எழுத்தாளர் என்ற பெயரை பெற வேண்டும். அந்த வகையில் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு இப்போ முகநூல் வழியே நிறைய நட்புறவு இருக்கும். அவர்கள் மூலமாக தங்களுடைய இந்த பதிப்பை அங்கே சிங்கள மொழிக்கு கொண்டு போகிறார்கள். இதை நாங்கள் முகநூலில் பார்க்கிறோம் அதிகமாக. அப்படி கொண்டு போய்விட்டால் அவர் ஏதோ அந்த மொழியில் பாண்டித்தியம் பெற்றவர் என்று சொல்லி
ஒரு நினைப்பு அவருக்கும் வந்துவிடும், அதை பார்க்கிறவர்களுக்கும் வந்துவிடும். இது முதலாவது பிரச்சனை. அடுத்தது அவருக்கான அந்த கம்யூனிகேஷன் தொடர்பாடல் அந்த மொழியோடு அந்த மொழி சார்ந்தவர்களோடு நெருக்கமாகிவிடும். ஆனால் எங்களுடையவர்களுடைய பிரச்சனை என்னன்னு சொன்னால், எங்களுடையவர்கள் அவர்கள் கைபேசிக்குள்ளேயே மூழ்கி விட்டார்கள். எங்களுடையவர்கள் தான் இந்த பிரச்சனை. இவர்களுக்கு வாசிப்பதற்கு நேரம் இல்லை. வீடுகளில் இப்போது பிள்ளைகள் வாசிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டுக்கு பெற்றோர் வாசிப்பதில்லை. அது முதலாவது பிரச்சனை. தாய்க்கு ஒரு போன், தகப்பனுக்கு ஒரு போன், பிள்ளை இடநடுவில் இதை பார்க்கும், பிள்ளைக்கு வாசிப்பில்லை. அப்போ இதை நாங்கள் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த சகோதர மொழிகளில் அதிகளவான ஒரு விரிவாக்கம், வாசிப்புத்துறை தான் அந்த விரிவாக்கம், இல்லை ஒரு அங்கீகாரம் என்று சொல்லப்படுவதெல்லாம் நாங்களும் வழிவிட்டு கொடுக்குறோம். எங்களுடையவர்கள் வழிவிட்டு கொடுக்குறார்கள். இதற்கெல்லாம் நிறையவே காரணங்கள் இருக்கிறது. எங்களுடையவர்களுடைய இக்கரை மாட்டுக்கு அக்கறை பச்சை, அந்த அக்கறை பச்சையிலேயே அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அதை விடவும் இப்போ புலம்பெயர்ந்து சென்றவர்களுடைய நிலையை பார்த்தா ஒரு சிலர் இந்த தமிழ் பெற்றோடு இருந்து கொண்டு அங்கும் போய் அதை செய்கிறார்கள், அங்கே நூல் வெளியிடுகிறார்கள். ஆனால் அங்கே இருப்பவர்களே அந்த நூல் வெளியிடுக்க போவதில்லை, சொன்னாலும் போக மாட்டார்கள். அப்படிப்பட்ட நிலைமையெல்லாம் அங்கு இருக்கிறது. அடுத்தது அவர்கள் அங்கு பலதரப்பட்ட மொழியாளரோட பேசும்போது அவர்களுக்கு அங்கே எங்களுடையவர்களை விட்டுட்டு சகோதர மொழியில் உள்ளவர்களோடு அதிக அளவான நட்புகள் அவர்களே அங்கே மொழிபெயர்ப்பு செய்வார்கள். இதை விடவும் நான் சொல்வதாக இருந்தால், ஹைக்கூ என்கின்ற ஒரு கவிதை, இந்த கவிதையினுடைய பிறப்பு பாஷோவினுடைய கவிதை, ஜப்பானிய வடிவம். அதைத்தான் தமிழுக்கு கொண்டு வந்தார்கள். தமிழுக்கு கொண்டு இப்போ இது நடக்கிறது என்ன என்று சொன்னால், அதிகமாக வேற்று மொழிகளில் தான் அது மொழிபெயர்ப்பு செய்யப்படுகிறது. அவர்கள் நூலை செய்யும் போது கூட அந்த நூலிலே ஹைக்கூவை தமிழில் எழுதி பிறகு மற்ற மொழிகளில் செய்கிறார்கள். இது ஒரு கவர்ச்சி பொருளாகிவிட்டது இன்றைக்கு. மற்ற தன்முனை கவிதையும் கூட 4-5 ஒரு பாடலுக்கு எல்லா மொழிகளிலும் மொழிபெயர்த்திருப்பார்கள். அது தமிழர்களுக்கு அது தேவையில்லாத வேலை. என்னுடைய பிள்ளையை தான் நான் பார்க்க வேணும். என்னுடைய பிள்ளை சாப்பாட்டு கிளம்பும்போது அடுத்த பிள்ளைக்கு சாப்பாடு ஊட்டு போதால் இங்கே பிள்ளை நலிந்து கொண்டு போகுது. இதுதான் நடக்கிறது. ஆகவே அந்த சகோதர மொழி என்று சொல்லி ஒரு மொழியை நான் சொல்ல மாட்டேன், ஏனைய மொழிகளையும் உள்வாங்குகிறார்கள். அந்த அளவுக்கு தமிழில் உள்ள சரியான எழுத்து வடிவங்களை எங்களுடையவர்கள் ஒற்றுப்புள்ளியோடு நிறைய பேர் எழுதுகிறார்கள். புணர்ச்சி விதியே தெரியாமல் எழுதுகிறார்கள். அதிகம் சொன்னாலும் பிடிக்காது. அப்ப இப்படியெல்லாம் இருக்கும்போது அடுத்த மொழியை நீங்கள் தேட வேண்டிய தேவை இல்லையே. உண்மையிலேயே எங்கள் படைப்புகளுக்கு அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும் என்றால் வாசிப்பு திறனை நாங்களே வளர்க்க வேண்டும். அதுவும் சிறு வயதிலேயே நாங்கள் பிள்ளைகளுக்கு வளர்த்துக் கொள்ள வேண்டும். அதை விட்டுட்டு நாங்கள் என்ன சொல்றது, பிள்ளை அழுதுன்றா போல நாங்க இப்பத்திய தாய்மார்களுக்கு இருக்கிற ஒரு இது வேண்டாம் மேம், அழுத உடனே போன் எடுத்து. இது ஒரு நிதர்சனமான உண்மை, நிதர்சனமான பிழை என்றும் சொல்லலாம் இல்லையா? வாசிக்க பழக்கங்கள் பிள்ளைகள் ஒரு சிறந்த கவிஞராக வருங்காலத்தில் வரும் என்றதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை என தெரிந்து கொண்டு, அடுத்ததாக திருக்குறள். இந்த திருக்குறள் என்ற நூல் மட்டும் வாழ்வியல்ல அத்தனை விஷயங்களும் எங்களுக்கு சொல்லி தருது. ஒரு கடல் என்றே சொல்லலாம் திருக்குறளை இல்லையா? அவ்வளோ விஷயங்களையும் எங்களுக்கு சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார் திருவள்ளுவர். திருக்குறளினுடைய விளக்க உரை நீங்கள் வெளியிட போகிறீர்கள், இன்னும் வெளியிடப்படவில்லை இல்லையா? ஆனால் ஏற்கனவே திருக்குறளுக்கு விளக்க உரை நிறைய இருக்குது. அப்படியாக ஏற்கனவே இருக்கிற அந்த விளக்க உரைக்கும் உங்களுடைய விளக்க உரைக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் என்று நீங்க எதிர்பார்க்குறீங்க? திருக்குறளுக்கு நிறைய பேர் விளக்க உரை எழுதியிருக்கிறார்கள். ஆரம்பத்தில் எழுதியவருடைய விளக்க உரை இன்று வரைக்கும் விளக்கம் இல்லாமலே இருக்கிறது என்பது உண்மையான ஒரு விடயம். எங்களுக்கு கூட இப்போ எங்களோட சின்ன பிள்ளைகள் அதை படித்து விளங்கலைன்னு சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள வேணும். எங்களுக்கே அது விளங்கவில்லை என்று கொஞ்சம் அந்த அப்படி என்று சொல்வதை விட அவர்கள் ஒரு 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 வாக்கியத்தை வாசித்து விட்டு அந்த வாக்கியத்துக்குரிய விளக்கத்தை தெளிவான விளக்கமாக கொடுக்கவில்லை. அப்படி இருக்கிறது சில திருக்குறள். நான் எழுதிய திருக்குறளுக்கான விளக்க உரை என்று எளிய நடையிலே தான் விளக்க கொடுத்திருக்கிறேன். என்னுடைய பார்வை சிறிய பிள்ளைகளும் வாசிக்கக்கூடியதாக என்னுடைய பார்வையில் கொடுத்திருக்கிறேன். என்னுடைய பார்வையில் என்று சொன்னால் திருக்குறள் அந்த 7 சொற்கள் 1.25 அடி, அந்த 1.25 அடிக்கு ஒவ்வொரு சொல்லுக்குமான விளக்கத்தை பல கோணங்களில் ஆராய்ந்து கொடுத்திருக்கிறேன். எனக்கு திருப்தியாக இருக்கிறது. என்னை பொறுத்தவரை எனக்கு திருப்தியாக இருக்கிறது. அதை விடவும்,   ,                                                                                                 4 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
இதுவரை பெண்கள் எழுதவில்லை. ம். அதனால் நான் ஒரு பெண் எழுதி வெளியிட வேண்டும் என்று எழுதி எழுதி 75% எழுதி முடிந்ததன் பின்னர் மனோன்மணி சண்முகம் எங்களோட வாழ்நாள் பேராசிரியர் அவர் எழுதி வெளியீடு செய்துட்டார். அப்போ அம்மா தானே, ஆமா. வயசானவ எங்களுடையவர்கள், ஆமா. வாழ்நாள் பேராசிரியர். அப்போ அவள் எழுதிட்டா, சரி அவள் எழுதட்டும், அடுத்த என்னுடைய 25வது நூலாக அதை வெளியிடுவோம் என்று சொல்லி இருக்கிறேன். அப்படி பார்த்தாலும் விலங்க பெண்ணாகத்தான், நிச்சயமாக. அவவும் விலங்க பெண் தான், நானும் விலங்க பெண்ணாகவே வெளியிடுவோம் என்று. ஆனால் எனக்கு தெரிந்த வரையில் நான் யாரையும் குறை சொல்லவில்லை. அவ 75 நூல் வெளியிட்ட ஒரு அம்மா. நான் நான் அதை விட குறைவாக தான் வெளியிட்டிருக்கிறேன். அதுக்கெல்லாம் இன்னும் காலம் இருக்கிறது. இருந்தாலும் கூட நல்ல தெளிவாகத்தான் எழுதியிருக்கிறேன். அதை விட நான் என்னுடைய யாழிசை கவித்தடாகத்தில் தினமும் ஒவ்வொரு குறள் என்னுடைய விளக்கத்தை தான் போட்டுக்கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக திருக்குறள் எல்லாருமே வாசிக்கப்பட வேண்டிய ஒரு நூலாகத்தான் இருக்கிறது. உங்களுடைய விளக்க உரை வெளியிடப்பட வேண்டும் என்றதான் எங்களுடைய ஆசையும் கூட. அடுத்ததாக தையற்கலை பாகம் 1, 2 சுயம் தரும் சுயதொழில். இந்த நூல்கள் உங்களால் எழுதப்பட்டிருக்கிறது. இது சுய தொழில் முனைவோர் இவர்களுக்கான ஆலோசனைகளாக இருக்கின்றது இந்த புத்தகங்கள் இல்லையா? இந்த ஆலோசனைகளை புத்தக வடிவமாக வெளியிட வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு எப்போது ஏற்பட்டது, எப்படி ஏற்பட்டது? அதாவது தொழிலை பற்றி சொல்வதாக இருந்தால் தொழில் சார்ந்து அதாவது வருமானத்துக்காக தொழில் செய்வோர் இருக்கிறார்கள். அடுத்தது நாங்கள் கல்வியை கற்கிறோம், அதற்கான தகமை எங்களுக்கு கிடைக்காத போது, பெறுபவர்களால் கிடைக்காத போது இந்த பெற்றோருடைய சில பெற்றோர் கற்பிப்பார்கள் தொழிலை. சிலர் பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு அனுப்புவதற்காக, அங்கே அதாவது மணப்பெண்ணாக அனுப்புவதற்காக தொழிலை பழக்குவார்கள். இந்த மூன்றுக்கும் இடையே என்னுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், நான் 26 தொழில் செய்கிறேன். இந்த 26 தொழிலையும் எங்களுடைய காலம் முடிகிறது. இன்னும் ஒரு கொஞ்சம் வருடங்களிலே முடிந்துவிடும். ஆனால் எங்களுக்கு இருக்கின்ற இந்த அனுபவங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் அடுத்த சந்ததிக்கு கையளிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அது முதலாவது பிரச்சனை. அடுத்தது அதை தெளிவாக கையளிக்க வேண்டும். நான் எழுதி விட்டு போகிறதே தெளிவில்லாமல் யாரும் பார்த்து விட முடியாது. பார்த்துட்டு நான் போயிடுவேன், அவர்கள் என்ன திட்டி கொண்டிருப்பார்கள், இது என்ன நூல் எழுதி இருக்குன்னு. அப்போ அதன் காரணமாக நான் சுயந்தரும் சுயதொழில்களில் 25 தொழில்களையும் விளக்கமாக கொடுத்திருக்கிறேன். அத்தோடு அதற்கான மூலப்பொருட்கள் வாங்குகின்ற கடைகளின் முகவரிகளும் தொலைபேசி இலக்கங்களும் அதில் நான் கொடுத்திருக்கிறேன். யாருமே கரைச்சல் பட தேவையில்லை அப்படி என்ற ஒரு நோக்கத்தில் கொடுத்திருக்கிறேன். தையலுக்கான தையற்கலை பாகம் 1 12 ஆடைகளினுடைய பிளாக், அதற்குரிய விளக்கங்களோட கொடுத்தேன். நான் பாகம் 2ல் 12 சாரி பிளவுஸை கொடுத்துருக்கிறேன். அதற்கான நுணுக்கங்கள் எல்லாவற்றோடும். ஏனென்று சொன்னால் உண்மையில் யாருமே எந்த தொழிலுக்கும் நுணுக்கங்கள் சொல்லி கொடுக்க மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களுடைய தொழில் போய்விடும். நான் அப்படி இல்லை. இந்த ஒரு நூல் மூலமாக முடிந்தவர்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்கின்ற ஒரு நோக்கத்தில் நான் எல்லா நுணுக்கங்களோடும் போட்டிருக்கிறேன் அந்த நூலை. அடுத்தது சுயந்தரம் சுயதொழில்கள் நூல் மூலம், அது 2020ஆம் ஆண்டு வெளியிட்டது. அந்த நூலிலிருந்து நிறைய பேர் தொழில் செய்கிறார்கள். அது எனக்கு கிடைத்த வெற்றி. நூல் வெளியிடுவதற்கு முன்னரே எனக்கு அவர்கள் ஃபோன் பண்ணி இந்த நூல் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் சொல்லி இருந்தார்கள். அதன் பின்னர் அந்த தூர இருந்தவர்கள் எல்லாம் தபால் மூலமாக என்னிடம் பெற்றுக்கொண்டார்கள். அது மட்டுமல்லாது மன்னார் சித்திவிநாயகர் பாடசாலை உசாத்துணை நூலாக அந்த நூலிடப்பட்டிருக்குது. என்று பாடசாலை மாணவர்களுக்கு அது ஒரு பயிற்சி கொடுக்கக்கூடிய நூலாக இருப்பது, அதுவும் எனக்கு சுயதொழில் சார்ந்து கிடைத்த மாபெரும் வெற்றி என்று சொல்லலாம். ஏனென்றால் நான் எழுதுகிற ஒரு நூலால் ஒருவர் பயன்பட்டாலும் அது என்னுடைய வெற்றி தானே. ஆனபடியால் நான் அதை பல இடங்களுக்கு போய் சேர்ந்திருக்கிறது. அதனால் அதை சென்றிருக்கேன். இப்போது ரெசின்கலைக்கான நூல் இப்போது எழுதி கொண்டிருக்கிறேன். உண்மையிலேயே இந்த நூல்கள் சுயதொழில் செய்ய வேண்டும் என்கிற பெண்களுக்கு மட்டுமில்லை, அனைவருக்குமே இது ஒரு பயன் தரக்கூடிய நூலாக இருக்கும் என்றதில் எந்தவித மாற்று கருத்துமே இல்லை. எழுத்துத்துறையில உங்களோட பணிகள் உண்மையிலேயே பாராட்டக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கிறது. அதை தாண்டி சமூக சேவகையாக உங்களது பணிகள் என்னவாக இருக்கின்றது? சமூக சேவகையாக சொல்லக்கூடியவைகளும் இருக்கிறது, சொல்ல முடியாதவைகளும் இருக்கிறது. சொல்லக்கூடியவைகளை எங்களுக்காக சொல்லக்கூடியவைகளை சொல்லுகிறேன். என்னென்னு சொன்னால், சொல்ல முடியாதவை என்று சொல்லப்படுவது பெண் பிள்ளைகள் சார்ந்தவை. சொல்லக்கூடியவை என்று சொன்னால் என்னுடைய மனித வலு எத்தகையது, அது எவ்வளவு பலமானது என்பது எனக்கு தான் தெரியும். அந்த வகை நான் ஒரு கிறிஸ்தவ பெண்ணாக
எங்களது கிறிஸ்தவ சபையில் இருந்த வாலிப பிள்ளைகள் ஒரு அமைப்பாக இருந்து அவர்கள் வெளிநாட்டுக்கு போனதன் பின்னர் அவர்கள் ஆங்காங்கே இருந்து ஒரு அமைப்பொன்றை உருவாக்கினார்கள், நம்பிக்கையின் பிள்ளைகள் என்கின்ற அமைப்பை. அவர்கள் அங்கிருந்து கொண்டு இங்கிருந்த ஏழை பிள்ளைகளை தேடி உதவி செய்யும்போது அவர் என்னை அதை இணைத்து செய்து கொண்டார்கள். அதன் மூலமாக அவர்கள் மூலமாக நான் செய்து கொண்ட உதவி பின்னர் அவர்கள் கைவிட்டதன் பின்னர் நானே அவர்களுக்கு பிள்ளைகள், தாய் இல்லாத பிள்ளைகள், தகப்பன் இல்லாத பிள்ளைகள், வீட்டில் வருமானம் இல்லாத பிள்ளைகள், அப்படி இருந்தவர்களுக்கு என்னால் முடிந்தளவு கல்விக்கான வசதிகளை நான் செய்து கொண்டிருந்தேன். அத்தோடு அதை அரசாங்கம் சார்ந்தும் அரசு சார்பற்ற நிறுவனங்களுக்கு ஊடாக போய் அந்த உதவிகளை பெற்று கொடுத்திருக்கிறேன். பாடசாலை பிள்ளைகள் படிக்க முடியாத, இந்த படிக்க அனுப்ப முடியாத அறிவீனமான பெற்றோர் வளர்க்கிறவர்கள், அவர்களுக்கு மத்தியிலே நானே கொண்டு போய் அந்த பிள்ளைகளை படிக்க விட்டு பாடசாலையில் சேர்த்து எல்லாம் செய்திருக்கிறேன். அத்தோடு பெண்களுக்கான வாழ்வாதாரமாக இந்த சுயதொழில் வளவாளராக கற்பித்துக் கொள்வதும், அவர்களுக்கான ஆலோசனைகளை வழங்குவதும், அவர்களுக்கு லோன் எடுப்பதற்கான வசதிகளை செய்து கொடுப்பதும் அப்படி செய்திருக்கிறேன். அதை விட பிறப்பத்தாட்சி பத்திரம், இறப்பத்தாட்சி பத்திரம் அவைகளெல்லாம் பெற்றுக் கொடுப்பேன். இவற்றை விடவும் இந்த சொல்ல முடியாத வேலும் ஒன்றை நான் மேலோட்டமாக சொல்லிவிட்டு செய்கிறேன். சட்டவிரோத 11 வயது பிள்ளைகளுடைய கருவுறல், இது இரண்டையும் நான் தேடி பிடிப்பேன். அதை தேடி பிடிக்கிறேன்னு தெரிந்து கொண்டவர்கள், ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு தவறு இருந்தால் அவர்கள் ரகசியமான முறை என்ன தொடர்பு கொள்ளுவார்கள். அவர்களுக்காக அந்த பிள்ளைகளை உடனடியாக தேடி பிடித்து கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்து அவர்களை நன்னடத்தைக்கு உட்படுத்தி அவர்களுக்கு அந்த காலம் நாங்கள் 1 வருஷம் 1.5 வருஷமோ வைத்திருந்து அவர்களை கல்வி கற்க விட்டு சில பேர் அடம் பிடிப்பார்கள். அந்த காலம் முடிந்ததன் பின்னர் அவர்களை பெற்றோரிடம் ஒப்படைப்போம். அந்த தப்பு செய்தவருக்கும் தண்டனையை கொடுத்து அவரையும் விடுதலை செய்வோம். பல பிள்ளைகள் இன்று அரசு உத்தியோகத்தில் இருக்கிறார்கள் என்பது அந்த வகையில் அந்த துறை சார்ந்து எனக்கு கிடைத்த அது பெரிய வெற்றி. அது மட்டும் இல்லாமல் பெண் பிள்ளைகளுடைய வாழ்க்கை சீர்மை செய்யப்பட்டிருக்கிறது. பலருக்கு என்னை பார்த்தா பயமும் இருக்கிறது, எழுதி விடுவேன் என்ற பயமும் இருக்கிறது. இப்படி தப்பு செய்வர்களுக்கு நான் கண்டுபிடிச்சிருவேன் பயமும் இருக்கிறது. ஆனால் ரகசியம் வெளியில் போகாது. பலர் நேர்காணல் செய்வதற்காக கேட்பார்கள் அந்த பிள்ளைகளை. அதற்கெல்லாம் அனுமதி இல்லை. ஏனென்று சொன்னால் அவர்களுடைய மன அழுத்தம், மன விரக்திகளிலிருந்து விடுபடுவதற்காகத்தான் நாங்கள் கொண்டு செல்கிறோம். அப்படிப்பட்ட பிள்ளைகளை நாங்கள் நேர்காணலுக்கு கொடுக்க முடியாது. ஆனபடியாக நாங்கள் எங்களுடைய பெண் பிள்ளைகள், நான் ஒரு பெண்ணியவாதியாக இதை செய்ய, இது எனக்கு நான் நினைக்கிறேன், இது ஒரு இறை தர்மமாக இருக்குமாறு நான் நினைக்கிறேன். உங்களுடைய பணிகள் இன்னுமே செய்யப்பட வேண்டும் என்றது எங்களோட வேண்டுகோளும் கூட. அடுத்தபடியாக யாழிசை கவித்தடாகம், பெண்ணின் குரல் மகளிர் அமைப்பு, இந்த மாதிரியான அமைப்புகள் உங்களால் நடத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றது. இதனுடைய பின்னணி என்னவா இருக்கின்றது? யாழிசை கவித்தடாகம் கவிஞர்களுக்கானது. நான் அதில் 2800 பேருக்கு மேற்பட்ட கவிஞர்கள் இருக்கிறார்கள், பன்னாட்டு கவிஞர்கள். அங்கே போட்டி நடக்கிறது. போட்டி மட்டும்தான் நடக்கும், வேறு எதுவுமே அங்கே நடப்பதில்லை. கவிதை போட்டி. கவிதை என்று சொல்லி சொன்னால் எல்லா விதமான கவிதை, புது கவிதை, ஹைக்கூ கவிதை, மரபு கவிதை, தன்முனை, அந்தாதி, கசல் கவிதை எல்லாமே நடக்கும். அதில் 3 கவிதைக்கு நான் நடுவராக இருப்பேன். கசல் கவிதைக்கும், தன்முனை கவிதைக்கும், மரபு கவிதைக்கும். மற்ற கவிதைகளுக்கு வேறு வேறு ஆட்கள் இருப்பார்கள் நடுவராக. ஆனால் எல்லாம் எங்களோட நாட்டு பெண்களைத்தான், ஆண்கள் இல்லை, பெண்கள் தான் இருக்கிறார்கள். இந்தியாவிலிருந்து ஒரு பெண் இருந்தார், அவர் இப்போது இல்லை. எங்களுடைய நாட்டு பெண்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள். பெண்களை உள்ளடக்கி ஆண்களும் எழுதுகிறார்கள். இப்போது இந்த ஆவணி மாதம் நான் 5ஆம் ஆண்டு நிகழ்வு செய்வதற்கு இருக்கிறேன். போட்டிகள் நடத்துவேன், போட்டிகளுக்கு சான்றிதழ்கள் கொடுப்பேன். சொல்லுவார்கள், இணையத்தில் நடக்கின்ற குடும்பங்கள் என்னுடைய குடும்பம்தான் திறம்பட நடக்கிறது என்று சொல்லி. காரணம் என்னென்னு சொன்னால், ஒன்றை நடத்துபவருக்கு அது சார்ந்த அறிவு இருக்க வேண்டும். அதுதான் உண்மை. இப்போ குடும்பத்தை செதுக்காதவர் வெளியே எதையும் செய்ய முடியாது. குடும்பத்தை சரிவர செய்துட்டு தான் பொம்பளையாக இருந்தாலும் சரி, ஆம்பளையாக இருந்தாலும் தன்னுடைய குடும்பம் தான் முக்கியம். அதற்கு பிறகுதான் என்னென்னா, ஒரு குடும்பத்திலிருந்து தான் மனிதம் என்கின்ற ஒன்று உருவாகிறது. குடும்பத்திலிருந்தால் ஒரு சமூகத்தின் பொருத்தப்பாடுடைய பிள்ளை உருவாகுது. ஆனபடியாக குடும்பத்தை செதுக்க வேண்டும். அந்த வகையில் குடும்ப விஷயங்களில் சரியில்லாதவரால் வழியில் எதுவும் செய்ய முடியாது. அடுத்து இப்போ ஒரு கவிதை குடும்பத்தை நடத்துவதாக இருந்தால் கவிதை சார்ந்த அறிவு அவருக்கு இருக்க வேண்டும், இல்லாமல் செய்ய முடியாது. இப்போ பெண்களுடைய அமைப்பை இருந்தால் பெண்ணியம் சார்ந்த இதுகள் தெரிய வேண்டும், சும்மா இல்லை.
அப்ப அந்த வகையில் என்னுடைய குடும்பம் யாழிசை கவித்தடாகம் திறம்பட நடக்கிறது என்று சொல்லி நானும் சொல்லுவேன். ஏனென்றால் முழுமையான என்னுடைய கண்காணிப்பிலே நடந்து கொண்டிருக்கிறது. ம். அப்போ ஒரு நடுவரை போட்டு அந்த நடுவர் வரவில்லை என்று சொன்னால் நானே திரும்ப அந்த இடத்துக்கு நான் நடுவராக போய்விடுவேன். ஏன்னா என்னுடைய குடும்பம் தளர்வில்லாமல் நடக்க வேண்டும் என்கின்ற ஒரு பிரச்சனையை நடத்தி கொண்டு போய் அதனால் நிறைய கவிஞர்கள் இருக்கிறார்கள், எந்த பிரச்சனையும் இல்லை, நல்ல மாதிரி நடக்கிறது. அதே போல் பெண்ணின் குரல் மகளிர் அமைப்பிலே வந்து இந்த பாதிக்கப்பட்ட பெண்கள், விதவைகள், கைவிடப்பட்ட பெண்கள், நலிந்த பெண்கள் அவர்களுக்கான எல்லா விதமான ஆலோசனை உண்மையில் என்னுடைய வீட்டிலே என்னுடைய குடும்ப அங்கத்தவர்களுக்கு தெரியாமலே நான் நிறைய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறேன், செய்வேன் முடிந்தவரை. ஏனென்று சொன்னால் என்னுடைய நோக்கம் எல்லாம் ஒன்றுதான். நான் இதுவரை என்னுடைய குடும்பத்தை சரியாக செதுக்கி விட்டேன். எனக்கு 5 குழந்தைகள். 5 குழந்தைகளையும் நல்ல நிலையில் வளர்த்து அவர்களை நல்ல ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக வளர்த்திருக்கிறேன். இனி அவர்கள் திருமணம் ஆகிவிட்டார்கள். அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை பார்த்து கொள்வார்கள். நான் மெல்ல மெல்ல பொது அமைப்புகளுக்குள் வந்து செய்து கொண்டிருந்தேன், என்னுடைய பணியை செய்து கொண்டிருந்தேன். இப்போது நான் முழுமையாக இறங்கி செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் என்னுடைய வீட்டில் இருக்கிறவர்களுக்கே முழுமையாக தெரியாது. ஆனால் ஒன்று, அவர்களை நம்பிக்கொள்ளலாம், என்னுடைய பாதை சரியான பாதை, அது ஒன்று அவர்கள் நம்பிக்கொள்ளலாம். ஆனபடியே நாங்கள் பிறந்ததுக்கான நோக்கம், இந்த மானுட பிறவியின் நோக்கம் ஏதோ மனிதருக்கு செய்துவிட்டு போக வேண்டும், அதை செய்து கொண்டிருக்கிறேன். ஆனபடியே இந்த நிமிடம் மரணம் வந்தாலும் நிம்மதியாக போகலாம், நல்லதை செய்து விட்டோம் என்கிற நம்பிக்கையோடு போகலாம் என்கிற மாதிரி அப்படி ஒரு நோக்கத்தில் இருக்கிறேன். அதே போல் சூரிய ஒளி சிறுவர் கழகத்தில் 100 சிறுவர்களை உள்ளடக்கி 18 வயதுக்குட்பட்ட பிள்ளைகளை நடத்தி கொண்டிருந்தாங்க. இப்போ அது இல்லை, அது 2 சனசமூக நிலையங்களுக்கு இடையே உருவாக்கியது. அப்புறம் அவர்கள் வளர்ந்து விட்டார்கள். அது வளர்ந்ததின் பிற்பாடு எனக்கு பிள்ளைகள் திருமணம் செய்து விட்டார்கள். அதுக்கு பின்னதாக இப்போதைய பிள்ளைகளை கட்டுப்படுத்த முடியவில்லை. முடிவதற்கு அந்த பெற்றோர் எங்களோட ஒத்துழைப்பதில்லை. அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதற்காக நாங்கள் ஒரு வேடம் போட்டு இறங்க வேணும், அவர்களுடைய நிலைக்கு நாங்கள் இறங்க வேணும், இறங்கி தான் அதை செய்ய முடியும். அதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை பார்த்து கொண்டிருக்கிறேன், பார்ப்போம், முடிந்தால் செய்வோம். ஆகவே உங்களோட இந்த அமைப்புகளினூடாக உங்கள் இந்த பணிகள் வந்து எழுத்துத்துறைக்கும் சரி, சமூகத்திற்கும் சரி, பன்னாட்டு அதாவது சர்வதேச ரீதியிலாக தான் இருக்கிறது இல்லையா? இன்னுமே உங்களது பணிகள் வந்து எழுத்துத்துறைக்கும் சரி, பெண்ணியத்திற்கும் சரி, பெண்களுக்கும் சரி, சமூகத்திற்கும் சரி, எல்லாருக்குமே பயன்பட வேண்டும் என்று நாங்களும் ஒரு ஆதவன் டிவி சார்பாக கேட்டுக்கொண்டு, இறுதியாக உங்களது பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு விஷயம் வந்து எங்களுக்கு பகிர்ந்திருக்கிறீங்க. எல்லாருக்குமே பயனுள்ளதா இருக்க முடியும் நம்புறோம். நன்றி. உங்களுக்கு நன்றி. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஆதவன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு பெரிய நன்றி. ஏனென்று சொன்னால் என்னுடைய கருத்துக்களை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று நினைக்கிறேன். பயன்பெறட்டும், யாராவது பயன்பெற. நன்றி, உங்களுக்கு நன்றி.